அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தமிழகத்தில் 48 மணி நேரத்தில் ஆட்சி கலைப்பு, ஸ்டாலின் அதிரடி கைது, சென்னையில் பெரும் பரபரப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த தமிழகத்தில் முதல் முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா வசமாக திமுகவுடைய குடும்பமே சிக்கியிருக்காங்க இல்லையா. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் 1000 கோடி மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அமலாக்கத்துறை நிறுவனம் செய்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு நிலவில் தான் இருக்குது. இருந்தாலுமே இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் இருக்கார். அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா மீண்டும் 2வது முறையாக நடந்த ரைடின் அடிப்படையெல்லாம் இப்போ திமுகவுடைய கோபாலபுரம் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கி கொண்டாங்க, தப்பிக்க முடியாத அளவிற்கு மாட்டிக்கொண்டாங்க. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் சிக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சம்பவங்களை சிக்கியிருக்காரு. இந்த நிலையில் திமுகவுடைய தலைமையகம் ஆட்சி நடத்தக்கூடிய தகுதி முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. இந்த நிலையில் தான் இந்த 1000 கோடி திமுகவுடைய தலைமையகம் செய்திருக்கு அப்படின்ற நிரூபணமாக இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தகுந்த ஆதாரமும் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையிலிருந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்திருந்த நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் ஊழல் கொள்ளை இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்திருந்த நிலையில் ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிருந்த நிலையில் இப்போ டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் வசமாக சிக்கி கொண்டாங்க. இதில் தான் எக்கச்சக்கமான பணங்கள் 1000 கோடி தான் தெரிஞ்சவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி நடந்திருக்கு. இப்போ 2வது ரைடில் 40,000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற நிரூபணமாக இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக கைது செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்னும் 48 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா தமிழகத்தில் ஆட்சி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி வரத்துக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசும்போதெல்லாம் தமிழகத்தில் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா. பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் உதயநிதிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்போ அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருது. இந்த நிலையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக இன்று கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. திமுகவை பொறுத்தளவுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.